ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் இப்போ எப்படி செடிங்களாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த நகைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை நாவல் வந்து பழுத்துருக்குதுங்க. அதான் சரி பறிச்சுட்டு மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. சூப்பராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஏறும் போதெல்லாம் 1, 2 1, 2 பறித்து சாப்பிட்றது தாங்க இப்போ எனக்கு வேலை. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பழம். எல்லாம் பரவாயில்லைங்க, கொத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கொத்து. என்ன ஒன்றா ரொம்ப லேசாக இருக்குதுங்க, தொட்டாவே உதிருதுங்க. அந்த அளவுக்கு காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குது. வாங்க மாடிக்கு போகலாம். பாருங்க, சிகப்பு கீரை பாருங்க. விதை போட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்க அழகா முளைச்சு வந்துருச்சு பாருங்க. முள்ளங்கி பாருங்க, அதுவும் பாருங்க அழகா முளைச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பாருங்க. நல்லா ஏங்க அந்த கட்டை கொஞ்சம் எடுங்க. காய் பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 2 செடி இருக்கிறதுனால அழகா வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்துட்டே இருக்குதுங்க இப்ப. வெண்டைக்காய் வந்து சூப்பரா இப்போ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னுமே வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. பேக் சைஸ் சொல்லுங்க. என்னென்ன விதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வேண்டியே இன்னைக்கு வந்து நான் வந்து கார்டன் டூர் எடுத்தேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியுங்க. அதனால தான் ஒரு ஒரு வீடியோவில் இல்லாத நான் சொல்லிட்டே இருக்கேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்றது உங்களால் வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும். உங்களுக்கு அதில் கற்றுக்கவும் முடியுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்குதுங்க. டைம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கணுங்க. அப்போ தான் அந்த மாடி தோட்டத்தில் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க. பாருங்க சிகப்பு வெண்டையும் அழகா 2, 2 செடி பாருங்க சூப்பரா வளர்ந்து வந்துருச்சு பாருங்க. பாருங்க நட்டது முளைச்சது உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்ததையும் பாருங்க வளர்ந்துருச்சுங்க. இதுவுமே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லியும் நம்மளுக்கு வந்து சமையலுக்கு வந்து யூஸ் ஆகுற அளவுக்கு காய் வந்துருங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 தாங்க. வெண்டைக்காய் செடி 2 செடி அழகா வைக்கலாங்க. எதுக்கு உங்களுக்கு இதை வந்து பேக் சைஸோட சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பேக் சைஸ்ன்னு கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நானு. 12க்கு 12 2 வெண்டைக்காய் செடி நடலாம். பாருங்க 2 செடி அழகா வருது பாருங்க. எல்லாத்துலயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, 12க்கு 12 தாங்க வெண்டைக்காய் செடி. 15க்கு 15 என்னென்ன சைஸுக்கு நம்ம பேக் குடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடி ஐட்டத்துக்கு குடுக்கலாங்க. கொடி ஐட்டம், கத்திரிக்காய் கூட 2 செடி வைக்கலாங்க. கத்திரிக்காய் செடி 2 செடிக்கு 15க்கு 15 அழகா நம்ம வந்து வைக்கலாங்க. அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிட்டே இருக்கேங்க. குத்தாவரையும் பாருங்க 12க்கு 12ல ஒரே ஒரு செடி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி குத்தாவரி வந்து நீங்க வந்து ஒரு செடி தாங்க வைக்கணும். 2 செடி வைக்கலாங்க தப்பில்ல. ஆனா வந்து நம்மளுக்கு காய் அவ்வளவா கிடைக்காதுங்க. அதுக்கு வேண்டி ஒரு செடி வைக்கிறது. அ கட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு டெய்லியும் 4, 5 காய் வந்துருதுங்க. அதனால தான் 10 செடி போட்டிருக்கிறேங்க. அதாவது பச்சை வெண்டை 5 பேக்கு, சிகப்பு வெண்டை 5 பேக்குன்னு போட்டிருக்கிறேங்க. இங்க ஒண்ணு இருக்குது பாருங்க. இங்க பாருங்க. உடன்ற பேர்ல பாருங்க வெளிய போகுது. ம். இந்த மாரி செடிய வந்து பாருங்க. பாருங்க. கள்ளிப்பூச்சி வருது பாருங்க. இந்த மாரி நம்ம கவனிக்காத விட்டோம்னா, அப்புறம் இதிலயே குறு குறுன்னு உட்காந்துக்குங்க செடி. பார்க்கணுங்க. பார்த்து தான் நம்ம வந்து நசுக்கணுங்க. இப்பதான் ஆரம்பிக்குதுங்க. நம்ம இந்த மாரி ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்துட்டோம்னா, அழகா வளர்ந்துருங்க. நோவெல்லாம் எல்லா செடிக்குமே வருங்க. செடின்னு இருந்தா கண்டிப்பா நோவு வரதாங்க செய்யும். நாம தான் வந்து கேர் எடுக்கிறதுல தாங்க இருக்கு. நான் அதனால தான் இப்ப ஏங்க இதையும் கட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு குருத்தா பார்க்குறேன் பாருங்க. இந்த மாரி பார்த்து நம்ம வந்து நசுக்கிரணுங்க. இல்லைன்னா வீணா வெண்டைக்காய் செடி அவுட் பண்ணிடுங்க. இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல ஒண்ணு இருக்கு. ம். இப்படியே ஒவ்வொரு பேக்லயும் 2, 2 செடி அழகா வச்சு வளர்த்துட்டு வரேன் பாருங்க வெண்டைக்காய் செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ கத்திரி இளஞ்செடி இப்ப எப்படி இருக்கு அப்படின்றதையும் காட்டுறேன் வாங்க. கீரை விதை போட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து பேக் போட்டு மூடி வச்சுருங்க. இங்க பாருங்க. சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, பாலக்கீரை எல்லாம் வந்து போட்டு விட்டுருக்குறேன் பாருங்க. கடுகு கீரை பாருங்க என்ன அழகா வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க. இளஞ்செடி கத்திரி நாத்து பாருங்க. இளஞ்செடி கத்திரி நாத்துலாம் பார்த்தீங்கன்னா, அழகா இப்போ காய் குடுக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரா பாருங்க வளர்ந்து வருது.
நான் வந்து நாத்து இருக்கிற மாதிரி நடுவுங்க. அதாவது நாத்து அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா ஒரு பேக்கு 2 செடி நடுவுங்க. நாத்து கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேக்கு 1 செடி நடுவுங்க. இதில் பாருங்க 2 செடி நட்டுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சைஸுங்க. இந்த மாதிரி இலைங்கள கொஞ்சம் கிள்ளியே போட்டுருங்க. இந்த மாதிரி இலைங்கள வந்து அடியில பார்த்தீங்கன்னா நீங்க கிள்ளி போட்டுருங்க. எறும்பு தொல்லை தாங்க ஜாஸ்தி வருது. அதனால தான் அந்த இலைங்கலாம் இப்படி கிள்ளி போட்டு கொனைங்கள செக் பண்ணணுங்க. கொனையுமே நம்ம செக் பண்ணணுங்க அப்பப்ப. ஏன்னா அந்த கள்ளிப்பூச்சி வந்து கொனையத்துல தாங்க உட்காரும். அதனால கொனையுமே செக் பண்ணுங்க. பாருங்க கொத்தி பிரிக்கணும் கொடி பாருங்க. அழகா இப்ப வளர்ந்து கொடிய புடிச்சிருச்சுங்க. பாருங்க கொடிய வந்து புடிச்சிருச்சு. கொத்து பெருக்கணுமே இப்ப வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்துல காய் எப்படி வைக்குதுன்னு பார்க்கணுங்க. எல்லா இளஞ்செடியுமே அழகா வந்து பூ வைக்குதுங்க. ஒரு கமெண்ட் கூட வந்திருந்ததுங்க. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் குடுத்துருந்தீங்க. கத்திரி செடி இந்த பூ எடுக்குதுங்க. ஆனா வந்து காயா மாற மாட்டேங்குது. பூ கொட்டிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். லிக்விட் தண்ணி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கண்டிப்பா காயா மாறிடுங்க. லிக்விட் தண்ணி ஊத்துனாலும் பூ எடுக்குங்க. பூ எடுக்கவே இல்ல கத்திரி செடி அப்படின்னீங்கன்னா, பூ எடுக்கிறதுக்குமே அந்த லிக்விட் தண்ணி தாங்க காரணம். அதனால தான் நான் தொடர்ந்து வீடியோல சொல்லிட்டே இருக்கிறேங்க. லிக்விட் தண்ணி வந்து நம்ம கத்திரி செடிக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதையுமே தேவையில்லைங்க. லிக்விட் தண்ணி தாங்க அதுக்கு அதிகமா தேவைப்படுது. அதாவது நானும் உங்ககிட்ட ஒரு செடிய காமிக்கிறம்போது தாங்க நானுமே செடிய வந்து நல்லா பார்க்குறேன். தண்ணி விடும்போது ஒவ்வொரு டைம் வெயிலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவா கண்டுக்கிறது இல்லைங்க. இப்போ சரியா டைம் இல்ல. இப்போ வெயில் ஓவரா இருக்கிறதுனால, சாயந்தரம் தாங்க வந்து பார்ப்பேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா 1, 2 பூச்சி இருக்குதுங்க. அத தான் வந்து நசுக்கிட்டே உங்களுக்கு வந்து நான் வீடியோவுல பேசுறேங்க. ஏன்னா இருக்கிறத உங்களுக்கு அப்படியே எதார்த்தமா நான் காட்டுறேங்க வீடியோவுல. என் செடிக்கும் பூச்சி வருது. அத நான் வந்து எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. செடிக்கெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி வராதெல்லாம் இருக்காதுங்க. பாருங்க கொத்தவரங்காவும் அழகா வளர்ந்து வருது பாருங்க. அதுல வந்து ஒரு கத்திரி நாத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. அதாவது 1 இல்லைங்க. அது 2 நாத்து கத்திரி நாத்து. இது இலை நாத்துன்றதுனால 2 செடி அழகா வச்சுட்டேங்க. அது நாத்து வந்து வேற பேக்ல இருந்ததுங்க. அத புடுங்கி நான் 2ஆ நட்டு விட்டுட்டேங்க. கொத்து பெருக்குன்னு பாருங்க. இன்னொரு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இதுவுமே கொடி அழகா ஏறிடுச்சு பாருங்க. இளங்கொடிலாம் பார்த்தீங்கன்னா, அழகா இப்ப வந்து பீக்கங்க வந்து காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. பாலினேஷன் பண்ணி விட்டு தான் உங்களுக்கு காய் நான் இப்ப பறிக்கிறேனேங்க. முதல்லாம் நான் விட்டுருவேங்க. இப்ப வந்து அப்படி இல்லைங்க. மாலையில வந்தேன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு தாங்க நான் வந்து கீழ இறங்குறேன். ஏன்னா பீக்கங்கா பிஞ்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாருங்க கோவக்கா எங்க வருது கொடி. இதுக்கு வந்து இடம் பத்தலைங்களாம். பாலினேஷன் பண்ணாதாங்க பீக்கங்கா ஆகுது. பாருங்க கொத்தவரங்கா வந்து அழகா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க. மூக்குத்தி அவரை பாருங்க. இளங்கொடியும் பாருங்க. கொடி ஏற ட்ரை பண்ணுது பாருங்க. இளங்கொடியுமே இப்ப வந்து 3 கொடி இருக்குதுங்க. விதை வந்து இப்ப வந்து நடுறதா இருந்தா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரி நாத்து நடலாம், தக்காளி நாத்து நடலாங்க. வெண்டைக்காய் நடலாம். வாங்க ஒரு அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். நல்லா வந்து பழம் பாருங்க. கற்பூர வேணாம் கையிலேயே போட்டுக்கலாம். புது சட்டையிலேருந்து புது பழங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க பழம். வெயிலுக்கு அப்படியே கிளார் அடிக்குது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? 8 தாங்க ஆகுது. 8 மணிக்கே இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. பாருங்க நல்லா பழம் பழுத்துருச்சுங்க. இந்த கேமராவே தெரியாத அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. மாடிக்கு வந்தோம்னா, இது மாரி ஏதோ ஒரு பழம், காய், கோவக்கா, நாகப்பழம் அந்த மாரி நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டே தாங்க இருக்கு. வாங்க பீக்கங்கா 2 இருக்கு பறிச்சுக்கலாம். ஏங்க அந்த கட்டை எடுத்து வாங்க. பீக்கங்காய்க்கு இந்த முறை நெறையவே பீக்கங்காங்க. ஷார்ட்ஸ்லயும் பீக்கங்கா அறுவடை பண்ணி போடுற அளவுக்கு இப்ப பீக்கங்கா குடுத்துட்டே இருக்குதுங்க. நேத்து வந்து இந்த பிஞ்ச வந்து பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு போனேங்க. அந்த மாரி இப்ப கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து இப்ப பாலினேஷன் பண்ணி விட்டுறதுனால இப்ப நெறைய பீக்கங்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டது தாங்க. நீ கட்ட எடுத்து வாங்க. இப்ப தரையில இருக்கிற கொடியிலுமே பார்த்தீங்கன்னா, பீக்கங்கா பாலினேஷன் பண்ணி விடுறேங்க. நல்லா பீக்கங்கா இப்ப ஷார்ட்ஸ்க்கு உங்களுக்கு போட்டிருப்பேன். தரையில இருக்கிறதுமே இப்ப பீக்கங்கா அழகா குடுக்குதுங்க. ம். இன்னொரு காய் இருக்கு வாங்க. இங்க ஒண்ணு.
அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த இடம். வெயில்லையும் நம்மளால வந்து சூப்பராக காய் அறுவடை பண்ண முடியுது பாருங்க. சூப்பராக 2 பீங்கானாலும் 2 பீங்க நல்லா வெயிட்டான பீங்காங்க. பாருங்க கொத்தவரங்காய் செடி இங்கேயும் இருக்குது. இளங்க மூக்குத்தி அவரை பாருங்க அழகா வளர்ந்து வருது பாருங்க. பரவாயில்லைங்க, இந்த வெயில்லையும் செடிங்க வந்து நீர் சத்தோட சூப்பராக வளர்ந்து வருதுங்க. மிதிப்பாகல் பாருங்க நல்லா வளர்ந்து வருது பாருங்க. மிதிப்பாகல் நம்மளுடைய மாடி தோட்டத்துல புதிய ரக, அதாவது புதிய வகைங்க பாருங்க. கத்திரிக்காய் மைசூர் நீட்டை கத்திரிக்காங்க, என்ன அழகா இருக்குது பாருங்க காய். இதெல்லாம் வந்து காய் கொடுக்குற செடிங்க, விதைக்கு விட்டுருக்குறேங்க. வளர்த்துருக்கான்னு பார்க்குறேங்க. இளஞ்செடி இதில் இருக்குதுங்க பாருங்க. இடம் எல்லாத்துக்கும் எல்லாம் இளஞ்செடியும் இங்கே மாற்றி வச்சிருக்கிறேங்க. இது என்ன ரகம் அப்படின்ட்டு பூ நிறைய வச்சிருக்குது பாருங்க. இது என்ன ரகம்னு தெரியலைங்க, வெளியே வந்தால் தாங்க தெரியும். சேலம் முள்ளு கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. வரி கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நேற்று வந்து எல்லாம் பறிச்சுங்க, பறிச்சுட்டு பார்த்தா எல்லாம் முத்திட்டு இருந்துச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுட்டேங்க. இதில் புதுச்செடிங்க, இதெல்லாம் இளஞ்செடிங்க. இது இளஞ்செடியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேக் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த பேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக் இருக்குதுங்க. கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாடி தோட்டத்துல பஞ்சமே இல்லாத அளவுக்கு கத்திரி செடி இருக்குதுங்க. பாருங்க மைசூர் கத்திரி வந்து பழம் பாருங்க ஒரு பழுத்து போய் கிடக்கு. ஊதா நீல கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்கே விட்டுட்டுங்க. ஏன்னா கத்திரிக்காய் இப்போ நிறைய வீட்டில் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுடலான்னு விட்டுட்டேங்க. எல்லா கத்திரிக்காயும் விதைக்கே ஆகட்டும்னு விட்டுட்டேங்க. காயே பறிக்கிறது இல்லைங்க, இப்போ அப்படிதான் சொல்லணும். வெள்ளநீட்டு கத்திரிக்காயும் பாருங்க நல்லா இப்போ பாருங்க காய் வச்சுட்டு வருது பாருங்க. பூ பாருங்க எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூ பாருங்க. காய் பாருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா இது இந்த வெள்ளநீட்டு கத்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டுக்கு ஒரு 50 காய் எடுத்துருதுங்க. அந்த அளவுக்கு அந்த வெள்ளநீட்டு கத்திரிக்காய் வந்து காய் வைக்குதுங்க. பாருங்க இதுவுமே கொத்து பீர்க்கன் தாங்க. இந்த பேக்குமே அழகா பாருங்க கொடியை பிடிச்சிருச்சு பாருங்க. கொத்து பீர்க்கனே பார்த்தீங்கன்னா 3 பேக்கு, 3 பேக்லையுமே 2 2 கொடி வச்சிருக்கிறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஐட்டம்லாம் 5க்கு 5 தாங்க வைக்கிறது. இப்போதாங்க அதிகமாக 12க்கு 12 நான் யூஸ் பண்ணுறேன் பேகு. ஏன்னா மாடியில் ஓவரா வெயிட் ஏற்ற வேண்டாம் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் நான் வந்து பேக் சைஸை கம்மி பண்ணிட்டு வரேங்க. வாங்க அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். உடக்கு தக்காளி பாருங்க சூப்பராக வச்சுட்டு வருதுங்க காய். நிறைய இப்போ விதைக்கு ரெடி ஆயிருக்குதுங்க. விதைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க காஞ்சு போயிருக்குது பாருங்க. பறிக்காத விட்டுட்டோம்னா கீழே விழுந்துருதுங்க. வெள்ளரிக்காய் செடி பாருங்க சூப்பராக வளர்ந்து காயும் பிஞ்சும் ஆகுதுங்க. பாருங்க வெள்ளரிக்காய் கொடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து 4 பேக்கு 3 பேக்கு இப்படி வச்சிருக்கிறேங்க. பாருங்க அதிலே பார்த்தீங்கன்னா வெள்ளரி அறுவடை பண்ணதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அடுத்த இலை பேச்சு கத்திரிங்க இது. வெள்ளரி அறுவடை பண்ணதும் இந்த கத்திரி நாத்தை வளர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி நாற்று பாருங்க சின்னதாக நட்டு விட்டுருக்கிறேன் பாருங்க. அடுத்து இலை பேச்சுங்க இந்த கத்திரி நாத்தெல்லாம். பாருங்க பச்சை பறி போடலைங்க, குட்டை போடலை. அதுவுமே உங்களுக்கு வந்து இப்போ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது இங்கே பாருங்க பெண் பூ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வருது பாருங்க, சட்டைக்கு சட்டைக்கு வருது பாருங்க. ஒரே ஒரு செடி தாங்க நட்டேன், பரவாயில்லைங்க. ஒரே செடினாலுமே நல்லா கொத்தா பாருங்க கொடி. இங்கே ஒரு கொடி போகுதுங்க, இங்கே ஒரு கொடி போகுது. பார்க்கலாம் அந்த கொடி எப்படி வருதுன்றது பார்க்கணுன்னே ஒரே ஒரு பேக் நட்டு விட்டேங்க. அந்த நேரத்தில் எனக்கு பேக் வந்து காலி எதுவும் கிடைக்கலைங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தான் நட்டு விட்டேங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா காய் பறிக்கிறதே இல்லைங்க, அப்படிதான் சொல்லணும். இதை வெயிலுக்கு இப்போ அறுவடையே பண்ணுறது இல்லைங்க. சரியா சாயந்தரம் வந்து இப்போ அறுவடை பண்ணுறேங்க. கொடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைப்பூச்சி தாங்க அதிகமாக உள்ள ஆரம்பிக்குது. அது அப்பப்போ வந்து பார்த்து பார்த்து இலை கிள்றது தாங்க இப்போ வேலையாக்குது. மழை வந்து கொஞ்சம் வலுவாக வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. மழை வந்து ஒரே நாள் வந்து பெஞ்சிட்டு போயிடுச்சுங்க. கொடி ஐட்டம்லாம் பாருங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. பாருங்க காய் கொடி அவரை பூ வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயா மாறிடுச்சுங்க. பாருங்க பூ பாருங்க, இன்னுமே பூ எடுக்குது பாருங்க. ஏதோ அப்படி பூ வைக்கிறது உங்களுக்கு அப்படியே காயா மாறிடுதுங்க. பரவாயில்ல. நான் கூட உதிர்ந்துருமோன்னு நினைச்சேங்க. ஆனா பரவாயில்லைங்க, உதிரலாம் இல்லை, நல்லா காயா மாறிடுதுங்க.
இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சு இருக்குது. பீக்கங்காய் பிஞ்சு. அடுத்து இலை பேட்ச் பாருங்க. சொரக்காய் கொடிங்க. கத்திரி நாற்று பாருங்க. அடுத்து இளம் பேட்சுங்க இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காங்க. நெய் மிளகாய் பாருங்க. அடுத்து இளம் பேட்ச். நெய் மிளகாய் இலை பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. குத்தவரை நேற்று தாங்க வந்து அதோட பண்ணேன். இளம் பேட்ச் பாருங்க. கத்திரி, கொத்து கத்திரி சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இதெல்லாம் இளம் பேட்சுங்க. காய் வந்து அழகா வச்சுட்டு வருதுங்க. இது என்ன கத்திரின்னு தெரியலைங்க. இன்னும் கத்திரிக்காய் வந்து வெளியே வரல. இப்போதான் வந்து பிஞ்சு வருதுங்க. ஒரு ரகம் புதிய ரகம் நட்டுருக்குறேங்க. அது என்னென்ன ரகன்றது காய் வந்தாதாங்க எனக்கே தெரியும். சக்கரவள்ளி கிழங்குமே இப்போ வந்து நல்லா கிழங்கு அப்பப்போ தோண்டி தோண்டி எடுத்துக்கிறதுங்க. இப்போ செடி எடுக்காத கிழங்கு மட்டும் தோண்டி எடுத்துக்கிறதுங்க. ஓரளவுக்கு பேக் சைஸ்ன்னு சொல்லியிருக்கிறேங்க. எத்தனை செடி வைக்கலான்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விதை வேணுன்னா வாட்ஸ்அப் பாருங்க. நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்க. பாய்.